290 வருஷமா இந்தியாவை ஆள்ற ஒரு லெஜண்ட் பரம்பரை. அம்பானி, அதானி, டாடா, இன்னைக்கு இந்தியாவோட டாப் பணக்காரங்க இவங்க தானே நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிசினஸ் உலகத்துல இவங்க என்ட்ரி ஆகிறதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியால ஒரு அசைக்க முடியாத பிசினஸ் கோட்டை கட்டப்பட்டுச்சு. அமெரிக்கான ஒரு நாடே உலக வரைபடத்துல இல்ல. நம்ம ஊர்ல பிளாசி போரே நடக்கல. அதாவது 1736 நம்ம இந்தியர் ஒருத்தர் ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் இன்னைக்கு சும்மா கெத்தா இந்தியாவோட டாப் குரூப்ல ஒன்னா நிக்குது. அந்த பரம்பரையோட பேரு தான் வாடியா குரூப். கடல் ஆரம்பிச்ச ஆட்டம். அப்ப பிரிட்டிஷ்காரங்க கப்பல் மூலமா உலகத்தையே ஜெயிக்கணும்னு கிளம்பின நேரம். அவங்களுக்கே கடலையே மிரட்டுற மாதிரி கப்பல் செஞ்சு கொடுத்த ஒரு சூரப்புலி தான் இந்த வாடியா பரம்பரையா ஆரம்பிச்ச லவ்ஜி நுசர்வாஞ்சி வாடியா. கப்பல் கட்டுறதுல இவரை அடிச்சுக்க ஆளே இல்ல. அதனாலதான் இவரை இந்திய ஷிப்பிங்கின் தந்தைன்னு இன்னைக்கும் சொல்றாங்க. ஒரு அடேங்கப்பா மூமெண்ட். அவர் கட்டின கப்பல் HMS ட்ரின்கோமலே 1817 கட்டப்பட்டது. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அந்த கப்பல் இன்னைக்கும் இங்கிலாந்து தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. குவாலிட்டியில இவங்க அப்பவே கிங். டெய்லி நாம யூஸ் பண்ற இந்த பொருள் எல்லாம் இவங்களோடதா. நம்ம விரும்பி குறிக்கிற பிரிட்டானியா பிஸ்கெட், நம்ம வீட்டு அழகாக்குற பாம்பே டையிங் பெட்ஷீட், ஒரு காலத்துல வானத்துல சீறி பாஞ்ச கோ ஃபர்ஸ்ட் ஃபிளைட், இது எல்லாமே இந்த 290 வருஷ பரம்பரையோட சொத்துங்க. துணிமணியில ஆரம்பிச்சு நம்ம சாப்பிடுற பிஸ்கெட், வீடு, கெமிக்கல்னு எல்லா ஃபீல்ட்லயும் இவங்க தான் மாஸ். இப்போ இந்த சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கிறவர் பேரு நுஸ்லி வாடியா. ஆனா அவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க அசந்தடுவீங்க. அதுதான் இந்த கதையோட பிக் பாயிண்ட். இந்த நுஸ்லி வாடியா வேற யாரும் இல்ல, பாகிஸ்தானை உருவாக்கிய முகமது அலி ஜின்னாவோட சொந்த பேரை. ஆமாங்க, நீங்க கேட்டதுல தப்பே இல்ல. ஜின்னாவோட ஒரே பொண்ணு டீனாவோட பையன் தான் இவர். 80களில் திருபாய் அம்பானி மாதிரி பிசினஸ் உலகத்தோட டைனோசர்கள் கூட நேருக்கு நேர் மோதி ஜெயிக்கிறது இவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அதனாலதான் அவரை கார்பரேட் சாம்ராய்னு மரியாதையா சொல்றாங்க. ஒரு குடும்பம் 290 வருஷ வரலாறு. கடல்ல ஆரம்பிச்சு வானம் வரைக்கும் நீண்ட சாம்ராஜ்யம். பாகிஸ்தான் நிறுவனரோட பேரன் வழி நடத்துற ஒரு மெகா இந்திய நிறுவனம். இது வெறும் பிசினஸ் கதை இல்ல, ஒரு வரலாற்று பேரதிசயம்னு சொன்னா யாருனாலையும் மறுக்க முடியாது. இவங்க ஆடுறது டெஸ்ட் மேட்ச் T20 இல்ல, 3 மாசத்துல லாபத்தை பார்க்க 100 வருஷம் நிக்கிற மாதிரி நிறுவனங்களை கட்டுறதுதான் இவங்க ஸ்டைல். பாம்பே டையிங், பிரிட்டானியா மாதிரி பழைய பிராண்டுகளுக்கு புதுசா பெயிண்ட் அடிச்சு இன்ஜினை மாத்தி இந்த காலத்து ரேஸ்ல ஓட விடுவாங்க. குவாலிட்டியில நோ காம்ப்ரமைஸ். ஒரு பிசினஸ் டல்லாச்சா இன்னொன்னு தூக்கி நிறுத்தும். காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டு புதுசா களத்துல இறக்குறது தான் இவங்களோட சேஃப்டி நெட். ஃபோர்ப்ஸ் கணக்குப்படி நுஸ்லி வாடியாவோட சொத்து மதிப்பு மட்டுமே சுமார் 48,000 கோடி. சும்மாவா? நம்ம ஊர்ல எத்தனை ஃப்ளைஓவர் கட்டலாம். தங்க முட்டை போடுற வாத்து. இவங்க குரூப்போட கோஹினூர் வைரம் பிரிட்டானியா தான். அதோட மதிப்பு மட்டுமே 1 லட்சம் கோடிக்கும் மேல. குரூப்போட ஒரு வருஷ வருமானம் சுமார் 28,000 கோடியை தாண்டும்னு ஒரு கணக்கு சொல்லுது. 80 வயசானாலும் நுஸ்லி வாடியா சிங்கம் தான். அவரோட கைட்லைன் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா களத்துல இறங்கி வேலை பாக்குறது அவரோட 2 பசங்க தான். நெஸ் வாடியா பெரிய பையன். இவர் தான் குரூப்போட ஆணிவேரான பாம்பே ஃபர்மா ட்ரேடிங் கம்பெனியோட MD. நம்ம IPLல பஞ்சாப் டீமை பாத்துக்கிற அதே கெத்தோட பிசினஸையும் பாத்துக்கிறாரு. ஜே வாடியா சின்ன பையன். கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துட்டு இப்போ கம்பேக் கொடுத்து பாம்பே டையிங் பிரிட்டானியான மெயின் பிசினஸை தூக்கி நிறுத்த வந்திருக்காரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, அம்பானி, அதானி எல்லாம் இந்த 290 வருஷ லெஜண்ட் பரம்பரை முன்னாடி கத்துக்குட்டீங்க தானே? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க விமர்சன கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. உங்க கருத்துக்களுக்காக நாங்க காத்திருக்கோம்.